ஆகியலட்சுமி நாளைக்கு எனக்கு பின்னிக்கோம்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த சொர்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் பாக்கிய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டுல யார்கிட்ட சொல்லாம வந்ததுனால அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க கோபி கிட்ட. சோ ஈஸ்வரன் இருந்துட்டு என்ன இந்த பொண்ணு சின்ன புள்ள மாதிரியே பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி போய் என்னையாக்கு அட்வைஸ் பண்றாங்க. 3 பேருமே இப்படி வரக்கூடாது, அந்த எல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டேடி நம்ம வீட்டுக்கு தான் வந்தா நான் எந்த தப்பும் பண்ணலையேன்ற மாதிரி இனியா சொல்லும் போது அப்போ கோபி சொல்றாங்க, இல்லடாமா நீ தப்புன்னு நான் சொல்ல வரல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கல, அதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நீயே இங்க இருந்து வெளில எங்கேயாவது போனா சொல்லாம கொல்லாம போனா ஒரு கோவம் வரல, ஒரு தேடணும்னு ஒரு இது எங்கடா போனாங்க என் புள்ள காணோன்ற மாதிரி ஒரு எஃபெக்ஷன் வரும்ல, அந்த மாதிரிதான் அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் போய் நம்ம தப்பா நினைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நின்ட்டு சாரின்ற மாதிரி யுனியஸ் சரண்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வர் இருந்துட்டு உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும்ன்றாங்க. பாக்கிய கிட்டயும் கோபி கிட்டயும். என்ன பேசணும், என்னைய பத்தி ஏதாவது பேசணுமா அத்தான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் என்னைய பத்தி பேசல, நான் உங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா என்னாச்சுன்ற மாதிரி கோபி கேக்குறாங்க. கேட்ட உடனே இல்லடா ஊர்க்காரங்க பேசுற மாதிரி தானே சம்பந்தி வீட்டு நினைச்சிருப்பாங்க, அவங்களும் பேசுவாங்க, அதே மாதிரி அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடாது அந்த மாதிரி கோபி கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா சரிப்பட்டு வராது, அதெல்லாம் தப்பாயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க, அவளே ஒத்துக்குனா கூட நீ ஒத்துக்க மாட்ட போலியேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கோபியும் பாக்கியவும் சேர்றதுல இஷ்டம், ஏன்னா ஈஸ்வரி 2 பேரும் சேர்த்து வைக்கிறதா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கோபியும் பாக்கியவும் சேர்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. மீடியா கைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.